அலோன் ரஜினி ஃபிலிமா நீங்க போய் பார்க்க போனீங்கன்னா லைக் சூப்பர் மாசா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து லோகி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. வேற மாதிரி இருக்கு சார் படம். ரொம்ப ரொம்ப தொண்டையே போயிடுச்சு சார். எனக்கு தலைவரை ஒரு ஃபிலிம்ல செதுக்கி இருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. என்ன கொஞ்சம் அந்த வில்லன்ஸ் கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு ஸ்லைட்டா. ஆனா ரொம்ப நல்லா போச்சு படம். வேற மாதிரி ஆனா இவனு விக்கிற முட்டை வாபஸ் தான் வேலைக்கு ஆகல. சாப்பிட்டு வர ஒரு சீனமே ஆகல. ஆனா படம் உண்மையாக வேற லெவல்ல இருக்குது. தலைவர் பீடி மாத்திரா போல பாருங்க. அதுக்காக 10 அடி போகலாம். நம்ம சுத்திகாசன் எல்லாம் வேற லெவல்ல வச்சு தலை உலக நாயன் பொண்ணு நிரூபிச்சிச்சு. நடிப்பு அந்த மாதிரி தல. படம் எல்லாருமே குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். தலைவரோட ஆக்டிங் சும்மா கத்தம் தான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க படத்தை. சூப்பர் ஆயிடுச்சு. நல்லா ஒரு அடி பார்க்கலாம். ஆவரேஜ் படம் தான். ரொம்ப சொல்றீங்க ஒண்ணு இல்ல. ரஜினி ஃபேன்ஸுக்கு ஃபுல் மீல்ஸ் ஆட்ட மாதிரி இருக்கும் படம். அப்படி ஒரு ஸ்டைல். பல வருஷம் கழிச்சு அவரோட ஸ்டைல வந்து ஃபுல் மீல்ஸ் ஆட்ட மாதிரி இருப்பாங்களாம். ஒரு அடி பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் ஸ்லோவா போகுது. நிறைய ஆக்டர்ஸ் பெருசா யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ஸ்லோவா போகுது. அவரு ரஜினிகான மூவி தான். அவரால முடியல. ஓகே தான், ஒரு அடி பார்க்கலாம். விட்டா போல நாறு மாறு எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. எல்சிவில இல்ல படம். இந்த படத்தை வச்சு 4 எல்சிவி வரும். செம்மையா படம். இந்த தங்கமகன் படத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அந்த சாங்குக்காக. கொஞ்ச நேரம் அந்த பாட்டு வந்தது. அதுவும் நல்லா இருந்தது. பீடி பிடிக்கிற ஸ்டைலும் ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இருந்ததுங்க ப்ரோ. தலைவர் ப்ரோ 50 வருஷத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. படம் வந்து படம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது. லோகேஷ் படம் மாதிரி இல்லை. ரஜினிக்காக எடுத்த படம் மாதிரி இருந்தது. லோகேஷ் படம் மாதிரி இல்லை. ரொம்ப ஐக்கெல்லாம் இல்லை. லோகேஷ் படம் அது மாதிரி இல்லை. வேற ஒண்ணு ஸ்டாண்ட் அலோன் ரஜினி ஃபிலிமா நீங்க போய் பார்க்க போனீங்கன்னா லைக் சூப்பர் மாசா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து லோகி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரோடைய ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு. நாகார்ஜுனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌவினும் மாசா நடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் மொத்தமாவே லைக் ஃபுல் ஃபேன் ஃபீல்டு கண்டென்ட்டா தான் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, பட் மற்றபடி அந்த லோக்கியோட ஃபிலிம் மாதிரி இருக்கு. வயலன்ஸ் அதிகமா நல்லா இருக்கு. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பெரியவங்க பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா படம் வந்து சூப்பரா இருக்கு. இல்ல லாக்லாம் வர மாதிரி இல்லை. நான் எப்படி சொல்றது, கதையா போகுது கொஞ்சம். ஆமா, கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன் வந்து செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா நிறைய இருக்கு. லோக்கி படம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சான்னு சொல்லவே கூடாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சா இல்ல, ரொம்ப ரொம்ப அதுக்கும் மேல விசில் அடிக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஏன் சின்ன பிள்ளை நான் பார்த்த வரைக்கும் சாரோட ஒரு படம் இந்த அளவுக்கு ஆக்ஷனபிளா இல்லை. எப்பவுமே காமெடி ஃபேமிலி எல்லாம் மிக்சட் ஆயிட்டு சாரோட படத்தை ஒரு ஸ்டைலிஷா மட்டும் பார்த்து ஒரு வெறும் ஆக்ஷனா மட்டுமே ஒரு ஹாலிவுட் லெவல்ல சீரியஸா ஹாலிவுட் மூவி பாக்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. என்ன கொஞ்சம் அந்த வில்லன்ஸ் கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு ஸ்லைட்டா. ஆனா ரொம்ப நல்லா போச்சு. நல்லா பேசிங்லாம் பர்ஃபெக்டா போச்சு. பார்க்கலாம், 3-4 வாட்டி கூட பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தெரியல, அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அவங்க தான் சொல்லணும். பாப்போம், நான் நினைச்சதுலாம் நல்லா இருக்கும், நடக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டா அவருக்கு பேசிங் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா போச்சு. அப்படியே எப்படி போகணுமோ அப்படியே போச்சு. நீ போடுவீங்களா? நான் பாப்பேன், டெய்லியும் பாப்பேன். அந்த இந்த சீன் ஃபிளாஷ்பேக் சீன் தான் நல்லா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் சீன் அதான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸா போனா கூட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸா போனா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கறது கஷ்டம். சார் நாங்க எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி இருக்கு சார் படம்.
ரொம்ப ரொம்ப தொண்டையே போயிடுச்சு சார் எனக்கு. தலைவரை ஒரு ஃபிலிம்ல செதுக்கி இருக்கிறாங்க. படம் சரியான நடிப்பு. இந்த 75 வயசு ஆக போது அவருக்கு. இந்த வயசுல அவர் நடிப்பை பாவம் உடம்பு புள்ள இருக்கு, கண்ணில் ஆனந்த கண்ணிக்கு வருது சார் எங்களுக்குலாம். படம் அந்த மாதிரி இருக்கு சார் அவரு நடிப்பு, அது ஸ்டைலும். இன்னும் அவர் விட்டு போவே இல்லை. லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த விண்டேஜ் தலைவரை காட்டும் போதெல்லாம் அப்படியே தேட்டரே வந்து அதிர்ச்சி. அனிருத் பிஜிஎம்மும் தெறிக்க விட்டுருக்காரு. செம்மையா இருக்கு மியூசிக்லாம். ஒரு சவுண்டு சார். 1 2 சார் பார்க்க சொல்றதுக்கு எல்லா சீனும் வந்து ரசிச்சு பார்த்துட்டு கட்டிட்டு சூப்பரா மாத்திருக்காங்க. அதே இன்னொன்னு சோபினோட நடிப்பு வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல. நிறைய ஒரு வர்த்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா மாத்திருக்காரு. லோகேஷ் கனகராஜ் சாருக்கு மிக மிக நன்றி. ஏன்னா எங்க தலைவரை ரொம்ப எங்க காமிச்சிட்டாரு, ரொம்ப செதுக்கி காமிச்சிட்டாரு. 25 வருஷத்துலேருந்து 45 வருஷம் வரைக்கும் இங்க காமிச்சிட்டாரு. ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஆக்ஷன், ஃபைட்ஸ், டைலாக் எல்லாம் ஸ்டார். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அதுக்கு மேலேயே இருக்காரு. இன்னும் எனர்ஜி. 75 வயசுன்றது சொல்லவே முடியாது அவருக்கு. சத்தியமா என்னால பாருங்க, நான் 55 வயசு தான், என்னால நிக்க கூட முடியல. ஆனா 75 வயசுல எங்க தலைவர் சும்மா அசத்திட்டாருங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசை இருக்கு. சின்னப்பா வந்து சாரோட ஒரு சாங் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், ரொம்ப விரும்பி கேட்பேன். அந்த சாங்ல சாரோட எக்ஸ்பிரஷனு, சாரோட ஃபேஸு, அது ரொம்ப ரசிப்பேன். அந்த ஃபேஸ் அப்படியே இறக்கியிருக்காங்க. காதலின் தீபம் ஒன்று சாங்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ், அந்த ஏஜை அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், உடலில் சேர்ந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நல்லா தொண்டை பேச்சே என்னால் வர முடியல. தொண்டை கட்டி தொண்டையை கட்டி வச்சு ஒரு ஃபேமையும் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப செதுக்கி வச்சிருக்காரு. அவருக்கு எஸ்பெஷலி சொன்னோம்னா லோகேஷ் கனகராஜுக்கு இது வந்து ஒரு கம்பேக் தான். அதாவது பிஃபோர் லியோ காத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஹிட்டு. நெல்சனுக்கு எப்படி ஜெயிலரை ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்தாரோ, நெல்சனுக்கு கம்பேக் ஆச்சோ, அதே மாதிரி லோகேஷுக்கு தலைவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்துருக்காரு. இதில் நல்லா ரசிச்சு பார்த்த சீன் சார் ஒன்று கேட்குறாரு. எல்லா சீனும் தலைவர் படத்தை ரசிச்சு பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த 3 பக்கம் படத்தில் ரஜினி வந்து தண்ணி சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலை அப்படியே பண்ணி சூப்பராக பண்ணிக்கிறார். அந்த தேட்டர்லாம் அப்படியே பூஸ்ட் செம்மையா இருந்தது அது போட்டு. அதுக்கப்புறம் அந்த அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது என்னன்னா, அந்த வச்சு தெளிப்பாரு எல்லாரும் மேலேயும். அதெல்லாம் அப்போ 3 பக்கத்துல பார்த்தா அப்படியே மாதிரி இருக்குது. சூப்பரா பண்ணிருக்காரு. இது என்னன்னா, அந்த தங்கமகன் படத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அந்த சாங்குக்காக. கொஞ்ச நேரம் அந்த பாட்டு வந்தது, அதுவும் நல்லா இருந்தது. வீடி பிடிக்கிற ஸ்டைலும் ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்ததுங்க. அமீர் கானுக்கும் தேவையான நடிப்பு நடந்திருக்கு. அவருக்கு ஏற்ற ரோல் நல்லபடியா பண்ணிட்டாரு. உபேந்திரா வர சீன் ரொம்ப மாசம் தெரிக்க விட்டாரு. எதிர்பார்க்கவே இல்லை, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உபேந்திரா வர சீன் எல்லாம் பாத்தீங்களா, நிறைய இருக்கு. படம் பார்த்தா நிறைய பேருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் விண்டேஜ் தலைவரை வர வச்சிருக்காங்க. அந்த அதே மாதிரி 3 பேர், உபேந்திராவோ, அமீர் கானோ, தலைவரும் 3 பேரும் அந்த வீடி பிடிக்கிற சீனும் மாஸ் கலக்கிட்டாங்க. அங்க ஜெயிலரில் எப்படி அந்த சுருட்டு வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க வந்து சூப்பரா இருக்குது. சோபி நடிப்பு எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்குதான்னு வச்சு கண்டிப்பா எதிர்பார்க்கல. அவர் அடுத்த ஒரு வில்லன் கேரக்டர்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா வந்து ஒரு கால் பதிப்பார். படம் நல்லா சூப்பரா இருக்கு சார். படம் நல்லா அருமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ரஜினி ஸ்டைல ரொம்ப எதிர்பார்த்து எல்லா சஸ்பென்ஸா இருக்கு, நல்லா இருக்கு. படம் மொத்தத்துல வந்து நல்லா இருக்கு, திரும்ப பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பழைய ரஜினினா அந்த ஸ்டைல்ல வருவார் கெட்டப்ல, பட் அந்த சீன் இது மாதிரி நல்லா இருக்கு. படம் எல்லாருக்கும் ஈக்குவலா நல்லா இருக்கு. உபேந்திரா, நாகார்ஜுனா எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்கு. மொத்தத்துல ரஜினி தான் ஹீரோ, சூப்பர். அதோட நிறைய இருக்கு, நிறைய சஸ்பென்ஸா போகுது. சூப்பர், நல்லா இருக்கு. தேங்க்யூ. இல்ல முடிச்சிடலாமா சரி, நல்லா இருக்கும் இந்த படத்துல. வேற பேசுனா இருக்கு, நல்லவன் ஆண்டவர் சோதிப்போம், கைவிட மாட்டோம். கெட்டவனுக்கு நிறைய கொடுப்போம், கை விட்டுருவோம். ஃபிளாஷ்பேக் தானே பயங்கரம். அமீர் கான் வந்த சீனும், அமீர் கான் வந்து அவர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பாஸ்ட்ல வந்து பண்ணியிருக்காரு. அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சுண்ணா. மொக்கா பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொடுத்துருக்கலாம். அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்கிரீன் டைம் நல்லா இல்லை.
அவர் அவ்வளோ பேர் ஆக்டரை பிடிச்சிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு அவர் சின்ன வயசுல ரஜினியை பார்த்தது இன்னும் ஒரு ஞாபகம் இருக்குன்னா அவர் பாஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். அவ்வளோ யாருன்னா மலையாளம் சோபின் நல்லா தானே நடிச்சிருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் செத்துட்டாருன்னு நினைச்சோம், அப்புறமேட்டி அந்த சீனா நல்லா தானே இருந்துச்சு. இல்லாம போறாங்கன்னா நிறைய அப்படி யாரும் இல்லை, ரொம்ப யாரும் இல்லை. நான் சோபின் ஃபர்ஸ்ட் இறந்துட்டாருன்னு நினைச்சோம், அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது தெரியலண்ணா, லோகேஷ் என்ன எழுதுறாரோ அவர் தான். அவர் என்னன்னா ஃபுல்லா எழுதிருக்கலாண்ணா, லாஸ்ட்ல எதுவுமே வரலண்ணா. எல்சியூ மாதிரியும் தெரியல, ஃபிளாஷ்பேக் வச்சு காட்டியிருப்பாங்கன்னு நினைச்சோம். வெறும் 5 நிமிஷம் சீன் தானே ஃபிளாஷ்பேக் இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும்.